மருத்துவ வரலாற்றில் ரிக்மண்ட் காட்லியோடைய மிக முக்கியமான பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். சர் ரிக்மண்ட் ஜான் காட்லி ஃபர்ஸ்ட் பேரனட் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் 1849 பிப்ரவரி 15 அன்னைக்கு இங்கிலாந்துடைய எசெக்ஸில் இருந்த அப்டனில் பிறந்தாங்க. இப்போ அந்த இடம் லண்டனில் இருக்கிற வெஸ்ட்ஹாமாக இருக்குது. இவர் 1873ஆம் ஆண்டு அந்த லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் மருத்துவ படிப்பை இவர் முடித்தாங்க. அதை தொடர்ந்து ரிக்மண்ட் காட்லி அறுவை சிகிச்சை பயிற்சியை பெற்று ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரானாங்க. அதுக்கப்புறமா லண்டன்லேயே இருக்கக்கூடிய சில மருத்துவமனைகளில் இவர் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் ரிக்மண்ட் காட்லி அடிக்கடி ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போய் அங்கிருந்த ஜோசப் லிஸ்டர் என்ற தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணருக்கு கீழே ஆன்டிசெப்டிக் மெத்தட்ஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. ஜோசப் லிஸ்டர் ரிக்மண்ட் காட்லியோடைய சொந்த தாய் மாமா, அதாவது ரிக்மண்ட் காட்லியோடைய அம்மாவுடைய இளைய சகோதரர். ஸோ அவருக்கு கீழே இவர் வந்து ஆன்டிசெப்டிக் மெத்தட்ஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா ஜோசப் லிஸ்டர் தான் ஆன்டிசெப்டிக் சர்ஜரியோடைய முன்னோடியாக இருந்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பொதுவாக அந்த காலத்துலலாம் ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை பண்ணால் அறுவை சிகிச்சை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அறுவை சிகிச்சை பண்ண இடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்தில் கிருமிகள் படர்ந்து அது தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி அந்த காயம் பெரிதாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அந்த காயம் சீல் பிடிச்சி அழுகி போயிடும். இதை தடுக்கிறதுக்காக தான் ஜோசப் லிஸ்டர் வந்து கார்போலிக் ஆசிட் போன்றவைகளை ஆன்டிசெப்டிக்காக பயன்படுத்தி வந்தாங்க. அப்படி பயன்படுத்துறதன் மூலமாக அந்த காயம் சுத்தமாகும். அதன் மூலமாக அறுவை சிகிச்சைக்கு பிறகு அந்த காயத்தில் தொற்று பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பெரிய பாதிப்புகள் எல்லாமே வந்து தவிர்க்கப்படும். ஸோ இதுக்காக பின்பற்றக்கூடிய ஒரு முறை தான் ஆன்டிசெப்டிக் மெத்தட் அப்படின்றது. ஸோ அந்த ஆன்டிசெப்டிக் மெத்தடில் தான் இவர் வந்து பயிற்சி பெற்றாங்க. அதுக்கப்புறமா ரிக்மண்ட் காட்லி வந்து அதை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சையின் போது ஆன்டிசெப்டிக் மெத்தட்ஸை இவரும் பயன்படுத்தி வந்தாங்க. இதுக்கிடையில் 1876ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஏற்கனவே இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஒரு மெம்பராக 1872ஆம் ஆண்டே இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பின்னர் தொடர்ச்சியாக ரிக்மண்ட் காட்லி வந்து பல அறுவை சிகிச்சைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் 1884 இந்த காலகட்டத்தில் ஒரு நோயாளிக்கு பயங்கரமாக தலைவலி இருந்தது. அதே மாதிரி கை கால்கள்லாம் பெருசாக வந்து செயல்படுத்தவும் அந்த நபர்னால முடியல. அப்போ அந்த நோயாளியை அலெக்சாண்டர் ஹியூ பென்னட் அப்படின்ற ஒரு மருத்துவர் வந்து பரிசோதனை பண்ணாங்க. பரிசோதனை பண்ணும்போது அவருக்கு கடுமையான தலைவலி இருக்குது. அதே மாதிரி அந்த நோயாளினால் அவருடைய கை கால்களை அசைக்க முடியல. இதை வச்சு இது வந்து மூளையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு கட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் ஹியூ பென்னட் வந்து ஆரம்பத்தில் கணிச்சாங்க. இதை இவர் வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதோ அல்லது இன்றைய காலத்தில் இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணுறதோ இது மாதிரி எதுவுமே கிடையாது. வெறும் அறிகுறிகளை மட்டும் வச்சுக்கிட்டேன், நியூரலாஜிக்கல் ஃபைண்டிங்ஸை மட்டும் வச்சுக்கிட்டேன் அந்த நோயாளியினுடைய மூளையில் கட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சாங்க. ஏன்னா மூளையினுடைய வலது பக்கத்தில் நடுவில் கொஞ்சம் மேலே வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த பகுதி தான் நம்மளுடைய கை கால்களினுடைய அசைவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ அந்த இடத்துல வந்து கை கால்களுக்கு போகக்கூடிய நரம்புகள் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல கட்டி ஏற்பட்டிருந்தால் தான் தலை வந்து பயங்கரமாக வலிக்கும். அதே சமயம் இந்த மாதிரி கை கால்களை இயக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த அறிகுறிகளை அடிப்படையாக வச்சு அலெக்சாண்டர் ஹியூ பென்னட் வந்து அந்த இடத்துல கட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதினாங்க. அதை கருதி ரிக்மண்ட் காட்லிட்ட இதை வந்து தெரிவித்தாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல கட்டி இருக்கும், இதை அறுவை சிகிச்சை பண்ணி நீக்கினா இந்த நோயாளியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை உடனடியாக ரிக்மண்ட் காட்லி வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த மூளையில் இருக்கக்கூடிய கட்டியை பிரெயின் டியூமரை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான சர்ஜரிஸ்லாம் பண்ணப்பட்டதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் மருத்துவ முன்னேற்றங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட காலத்தில் ரிக்மண்ட் காட்லி அதை ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உறுதியாகவே அதை பார்த்து உறுதிப்படுத்தலை. அதாவது உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து கட்டி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம் உறுதிப்படுத்தலை. அந்த நோயாளிக்கு இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகள் அதை அடிப்படையாக வச்சு தான் அந்த அலெக்சாண்டர் ஹியூ பென்னட் அப்படின்ற மருத்துவர் வந்து அந்த இடத்துல கட்டி இருக்கும் அப்படின்றத கணிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கணிப்பை வச்சுக்கிட்டே ரிக்மண்ட் காட்லி இப்போ அறுவை சிகிச்சை பண்ணணும். ஸோ அதை 1884 நவம்பர் 25 அன்னைக்கு இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மெல்ல ஆன்டிசெப்டிக் மெத்தட்ஸ் எல்லாம் இவர் வந்து பயன்படுத்தி அதுக்கப்புறமா அந்த நோயாளிக்கு அனஸ்தீசியாலாம் கொடுத்துட்டு
அவருடைய மண்டை ஓட்டை திறந்து அந்த மூளையில் கட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ அலெக்சாண்டர் யூ பென்னட் வந்து கணிச்சபடி அந்த இடத்துல உண்மையிலேயே பிரெயின் டியூமர் இருந்தது. அதை வெற்றிகரமாக ரிக்மண்ட் காட்லி வந்து அறுவை சிகிச்சை பண்ணி நீக்கினாங்க. அதுக்கப்புறமா அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு அந்த நோயாளி உயிர் பிழைக்கவும் செஞ்சாங்க. அந்த நோயாளியுடைய பேர் வந்து ஃப்ரீட்ரிக் ஹெண்டர்சன் அப்படின்னு சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து பிழைச்ச உடனே இது வந்து டெக்னிக்கலாக ஒரு சக்ஸஸான பிரெயின் டியூமர் சர்ஜரியாக வந்து மாறினது. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனையை ரிக்மண்ட் காட்லி வந்து அலெக்சாண்டர் யூ பென்னட் கூட சேர்ந்து படைச்சிருந்தாங்க. குறிப்பாக அலெக்சாண்டர் யூ பென்னட் வந்து அங்கே கட்டி இருக்கும் அப்படின்னு கணிச்சு சொன்னாங்க. ஆனால் அறுவை சிகிச்சை பண்ணது ரிக்மண்ட் காட்லி தான். ஏன்னா அந்த காலத்தில் பிரெயின் டியூமர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான சர்ஜரிஸ் பண்ணப்பட்டதே கிடையாது. ஒரு சில மருத்துவர்கள் தான் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர்களாக அதை பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் ரிக்மண்ட் காட்லி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. இருந்தாலும் அந்த நோயாளி வந்து இன்னொரு மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்ற ஒரு வகையான தொற்று பாதிப்பினால் பாதிக்கப்பட்டு அடுத்த 28 நாட்களுக்கு பிறகு இறந்து போனாங்க. அந்த தொற்று பாதிப்புக்கு காரணம் என்னன்னா, இப்போ ரிக்மண்ட் காட்லி வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் அது வந்து நேராக அவருடைய மூளையில் படர்ந்திருக்கும். அதனால தான் அந்த நோயாளிக்கு 28 நாட்களுக்கு பிறகு அந்த மெனிஞ்சைட்டிஸ் பாதிப்பு அதிகரித்து அவர் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ ரிக்மண்ட் காட்லியோடைய சர்ஜரி சக்ஸஸ் தான். ஆனால் அந்த நோயாளி இறந்ததுக்கு உண்டான காரணம் வேறு. ஏன்னா அந்த காலத்தில் கார்போலிக் ஆசிட்டை தான் ஆன்டிசெப்டிக்காக வந்து பயன்படுத்தி வந்தாங்க. இருந்தாலும் காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை முழுமையாலாம் அந்த காலத்தில் அழிக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்லாம் அப்போ கிடையாது. அதனால தான் இந்த பாதிப்பு. ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்லாம் அன்னைக்கு இருந்து காற்று முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டிருந்தால் அந்த நோயாளி முழுமையாக காப்பாற்றதான் பட்டிருப்பாங்க. அதனால தான் அந்த நபர் இறந்திருந்தாலும் டெக்னிக்கலாக அந்த சர்ஜரி வந்து அந்த பிரெயின் டியூமரை ரிமூவ் பண்ண சர்ஜரி வந்து சக்ஸஸ். ஸோ அதை ரிக்மண்ட் காட்லி பண்ணியிருந்தாங்க. அதை மட்டும் இவர் பண்ணாமல் அதுக்கப்புறம் ஒரு தொராசிக் சர்ஜனாகவும் இவர் பல விஷயங்களை பண்ணாங்க. அதாவது குறிப்பாக நுரையீரலுக்கு மேலே அதுக்கப்புறம் செஸ்ட் வால் இந்த 2 பகுதியையும் அடைச்சி இருக்கக்கூடிய ப்ளூரா அப்படின்ற ஒரு உரை போன்ற அமைப்பு. இது 2 லேயர்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கிடையில் சில நேரங்களில் தொற்று பாதிப்பு ஏற்பட்டு சீல் படிய ஆரம்பிக்கும். அது வந்து கட்டியாகவே மாற ஆரம்பிக்கும். இதை அப்படியே விட்டால் நோயாளி வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த பாதிப்புக்கு பேர் தான் எம்ஃபைமா அப்படின்றது. இப்போ அந்த பாதிப்பை சரி செய்யணும் அப்படின்னா அந்த ப்ளூரா அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய நுரையீரலுக்கு மேலே செஸ்ட் வாலுக்குள்ளே, ஸோ அதாவது செஸ்ட் வாலுக்கும் நுரையீரலுக்கும் நடுவில், ஸோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ப்ளூராக்குள்ளே இருக்கக்கூடிய சீல்களெல்லாம் வெளியேற்றணும். அதை வெளியேற்றுறதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். அதை ரிக்மண்ட் காட்லி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அதை பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா லங் ஆப்சஸஸ் அப்படின்னு இன்னொரு பாதிப்பு இருக்குது. இது வந்து நுரையீரலுக்குள்ளேயே சீல் படிய ஆரம்பித்து கட்டியாக மாற ஆரம்பிக்கும். அது வெடிச்சது அப்படின்னா நுரையீரல் முழுமையாக டேமேஜ் ஆகி நோயாளி இறந்து போயிடுவாங்க. ஸோ அப்போ அதுக்குண்டான சர்ஜரியையும் இவர் வந்து பண்ணாங்க. அதையும் வெற்றிகரமாக பண்ணாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் வெற்றிகரமாக பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த 1885 டு 1887 இந்த காலகட்டத்துக்குள்ளே இவர் வந்து ரிக்மண்ட் காட்லி வந்து அதை ஒரு ஒர்க்காகவே எழுதினாங்க. அது வந்து த சர்ஜரி ஆஃப் எம்ஃபசீமா அண்ட் ஆஃப் பல்மினரி ஆப்சஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்காக எழுதி வெளியிட்டாங்க. இது மாதிரி செஸ்ட் சர்ஜரிலாம் எப்படி பண்ணணும், அதாவது இந்த நுரையீரல் அந்த மார்பு பகுதி அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இவர் வந்து நிறைய ஒர்க்ஸாக எழுதி வெளியிட்டும் வந்தாங்க. இப்படியே பல ஆண்டுகள் இவர் வந்து பல வேலைகளில் ஈடுபட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1908 இந்த காலகட்டத்தில் ராபர்ட் ஹென்ரி கிளார்க் அப்படின்ற ஒரு மருத்துவர் அவர் கூட இணைஞ்சு ரிக்மண்ட் காட்லி வந்து ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை செஞ்சாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்டீரியோடாக்டிக் ஃப்ரேம் அப்படின்றது. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதை இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்டீரியோடாக்டிக் ஃப்ரேம் அப்படின்றது என்னன்னா, மூளையினுடைய ஒரு பகுதியான செரிபலம் அந்த பகுதியை ஆழமாக போய் அதுக்குள்ளே என்ன பாதிப்பு இருக்குது, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஆய்வு செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்டீரியோடாக்டிக் ஃப்ரேம் அப்படின்றது. இதை பயன்படுத்தினா அந்த செரிபலம் அப்படின்ற இடத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, அங்கே பாதிப்பு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் இது. இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இது 1908ஆம் ஆண்டு ரிக்மண்ட் காட்லி வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ செரிபலம் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய உடல் இயக்கம், நம்மளுடைய உடல் சமநிலை அதை வந்து சரியாக இயங்குறதுக்கு காரணமாக இருக்குது.
ஸோ அதனுடைய அமைப்பு, அதனுடைய செயல்பாடு அதெல்லாம் கண்டறியறதுக்கு ஸ்டீரியோடாக்டிக் ஃப்ரேம் வந்து ரொம்ப அவசியமானது. இப்படி பல விஷயங்கள ரிக்மண்ட் காட்லி பண்ணனால 1912ஆம் ஆண்டு இவருக்கு பேரனன்சி வழங்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டு இவருக்கு சர் பட்டமும் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து முழுமையா சர் ரிக்மண்ட் ஜான் காட்லி ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியா 1925ஆம் ஆண்டு ஏப்ரல் 18 அன்னைக்கு இவருடைய 76 வயதுல ரிக்மண்ட் காட்லி இறந்து போனாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவர் பண்ண சாதனைகள் எல்லாம் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. குறிப்பா சொல்லப்போனா ரிக்மண்ட் காட்லி பண்ண அந்த பிரெயின் டியூமர் சர்ஜரி அது மிகப்பெரியது. ஏன்னா இவர் பண்ண இந்த அறுவை சிகிச்சை தான் நவீன மூளை அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சைக்கெல்லாம் அடித்தளமிட்டது. அதே மாதிரி ஸ்டீரியோடாக்டிக் ஃப்ரேம் அதை இவரும் அந்த ராபர்ட் ஹென்ரி கிளார்க்கும் சேர்ந்து கண்டுபிடிச்சது தான் இன்றைய காலகட்டத்தில் நவீன நரம்பியல் அறுவை சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த மருத்துவ வரலாற்றில் இவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ரிக்மண்ட் காட்லி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் இவர் பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள்.